ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆயுளை அதிகரித்து இளமையை தக்க வைக்கக்கூடிய 10 உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வயசானாலும் நம்மளை இளமை தோற்றத்தோடு வைத்திருக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முதல் இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நெய், வெண்ணெய். பித்த உடம்பு இருக்கிறவங்க நெய் சாப்பிடாம அதுக்கு பதிலாக வெண்ணெயை எடுத்துக்கலாம். தொடர்ந்து காலையில் 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு சுடு தண்ணி குடிக்கலாம். 30 நாட்கள் தொடர்ந்து இது மாதிரி குடிக்கிறப்ப உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுறத நீங்களே பார்க்க முடியும். நெய்யை உருக்காமையும் சாப்பிடக்கூடாது, நைட் நேரத்துலையும் இதை சாப்பிடக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றுலையே சாப்பிட்றது நல்லது. இரண்டாவது, மூலிகை ஜூஸ் தான். அதிகமாக சித்தர்கள் பயன்படுத்திய ஜூஸ்னா மூலிகை ஜூஸை சொல்லலாம். கல்லீரல் பிரச்சனைக்கு கரிசலாங்கண்ணி கீரையோட மோர், உப்பு சேர்த்து அரைச்சி வடிகட்டி 41 நாட்கள் குடித்தோன்னா கல்லீரலில் பெரிய மாற்றம் கிடைக்கும். கல்லீரல் பிரச்சனை கூட நம்மளோட ஆயுளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த கரிசலாங்கண்ணி கீரை ஜூஸை போட்டு குடிக்கிறப்ப கல்லீரல் பிரச்சனைகள் சரியாகிறதுனால ஆயுளும் அதிகரிக்கும். அதே போல் முருங்கைக்கீரை சூப் செஞ்சு கூட குடிக்கலாம். இது உங்களோட ஆயுளை அதிகரித்து இளமையையும் அதிகரிக்கும். மூன்றாவது, சோற்று கற்றாழை தான். இந்த சோற்று கற்றாழையை தலைக்கு போடுறது முகத்துக்கு போடுறதை விட சிறந்தது அப்படின்னுக்குள்ள சொல்லலாம். உள்ளுக்குள்ளார சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சோற்று கற்றாழைக்குள்ளார இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து 7 தடவை தண்ணியில் கழுவிட்டு 2 மிளகு 2 கல் உப்பு சேர்த்து அரைச்சி குடிக்கலாம். ஒரு பெரிய துண்டு ஜெல் இருக்குல்ல, அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மிக்சியில் அடித்து ஜூஸ் போல கூட செஞ்சு குடிக்கிறதன் மூலமாக உங்களோட ஆயுளை அதிகரித்து இளமையை தக்க வச்சுக்கலாம். நான்காவது, பயிர் வகைகள், அதாவது புரத உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக கருப்பு, வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ், நரிப்பயிறு. இதில் ஏதாவது ஒரு வகை பயிரோட ஒரு பழம் வச்சு காலையில் உணவாக சாப்பிட்றப்ப அது ஜீரணத்துக்கு சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரோட வெள்ளரி துண்டு, உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்து சாலட்டாக கூட சாப்பிடலாம். இது உங்களோட உடல்நிலையில் நல்ல மாற்றத்தை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆயுளை அதிகரித்து இளமையையும் தக்க வைக்கும். ஐந்தாவது, தேன். இதை ஒரு தெய்வ உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா வகையான பூக்கள்ல இருந்து தேனி அப்படிங்கிற தேவதைகள் நமக்காக அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து தர்ற அற்புதமான உணவுனா தேனை சொல்லலாம். நம்ம பல ஜூஸ் குடிக்கிறப்ப 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். காலையிலேயே வெது வெதுப்பான தண்ணியில் தேன் கலந்து குடிக்கலாம். அடிக்கடி தேன் சாப்பிட்றப்ப மூளை வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கெல்லாம் அது நல்லது. இளமையை அதிகரிக்கக்கூடிய மந்திர உணவும் கூட இந்த தேன் தான். ஆறாவது, மாதுளை பழம். சளி தொந்தரவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் மாதுளை பழத்தை நல்லா சாப்பிடலாம். ஜூஸாக கூட குடிக்கலாம். எலும்புகள் பலமாகும், தோல் சுருக்கங்களை நீக்கி புத்துணர்ச்சியோடு நம்மளை வச்சுருக்கோம். மாதுளை பழத்தோட 4 கற்பூரவல்லியில் 1/2 ஸ்பூன் மிளகு, உப்பு சேர்த்து அரைச்சி வடிகட்டி குடிச்சிங்கன்னா தொண்டை தொற்றுக்கள் வராது. என்றும் இளமையோடு இருக்கலாம். ஏழாவது, தேங்காய் தான். எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செய்யக்கூடியது இந்த தேங்காய் மட்டும்தான். பச்சை தேங்காயை சாப்பிட்றது குடல் புண்களை சரியாக்கும், கண் பார்வைக்கும் தோலுக்கும் கூட சிறந்தது. ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்து ஏலக்காய், கருப்பட்டி சேர்த்து மிக்சியில் அடித்து வடிகட்டி 30 நாட்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தை ரொம்ப சுகத்தோட ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட ஆயுளை அதிகரித்து இளமையை தக்க வைக்கிறதுல தேங்காய் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எட்டாவது, கவுனி அரிசி. இது ஒரு ராஜ உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். நரம்புகளை பலப்படுத்தி உடம்புல இருக்குள்ள அந்த கழிவுகள் எல்லாம் அகற்றி ஆயுளை அதிகரிக்கக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி.
காலை மாலை இரவு அப்படின்னு எந்த வேலையா இருந்தாலும் கஞ்சியாகவோ சாம்பார் சாதமா கூட செஞ்சு சாப்பிடலாம். கீரைகள் எல்லா வகையான கீரைகளையும் சாப்பிடுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு நம்மளோட ஆயுளை அதிகரிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் குடலெல்லாம் சுத்தமாக்கும். மலச்சிக்கல் கூட சரியாகும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் எல்லா வகையான பழங்களும் காய்கறிகளையும் ஜூஸாகவோ சாலட்டாவோ சாப்பிடுறது நம்மளோட ஆயுளை அதிகரிச்சு நம்மளை என்றும் இளமையோடு வச்சிருக்கோம். இந்த வீடியோல ஆயுளை அதிகரிச்சு இளமையை தக்க வைக்கக்கூடிய 10 உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த 10 உணவு வகைகளையும் சாப்பிட்டு வளமோடு வாழ்வீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.